திருக்குறள் உலக பொதுமறை வாழ்வியல் கலை திருவள்ளுவர் அருளியது. வீடியோ படைப்பு தியாகராஜுலு காஞ்சி. அறத்துப்பால். அதிகாரம் 20 பயனில சொல்லாமை. அதிகாரம் 20 பயனில சொல்லாமை. அகேன்ஸ்ட் வெயின் ஸ்பீக்கிங். திருக்குறள் 191 200. திருக்குறள் 191 பல்லார் முனிய பயனில சொல்லுவான் எல்லாரும் எள்ளப்படும். முன்னுரை. மனிதன் தன் நாவைக் கட்டுப்படுத்தத் தவறி கேட்கும் மனிதர்களின் சூழ்நிலை அறியாமல் பயனில்லாத வெற்று வார்த்தைகளை பேசும்போது அவனுக்கு ஏற்படும் சமூக அவமதிப்பை எடுத்துரைக்கிறது. தமிழ் சுருக்கம். அறிவுடைய பலர் வெறுக்கும்படியாக பயனில்லாத சொற்களை பேசுபவன் உலகத்தவர் எல்லாராலும் இகழப்படுவான். இங்கிலீஷ் சம்மரி. He who speaks useless words, causing many to detest him, will be despised and mocked by everyone. விரிவான பகுப்பாய்வு. சொற்பொருள். பல்லார் அறிவறிந்த பலர் முனிய வெறுக்கும்படி பயனில நன்மையற்ற வெற்றுச் சொற்கள் எள்ளப்படும் இகழப்படுவான் கேலி செய்யப்படுவான். இலக்கண நயம். பல்லார் என்ற சொல்லுக்குப் பின் எல்லாரும் என்று வள்ளுவர் கையாண்டிருப்பது நயம்படவுள்ளது. படித்த சிலர் மட்டுமே வெறுப்பர் என்று நினைத்துவிடக்கூடாது. அச்செயலால் உலகத்தில் உள்ள அத்தனை பேராலும் அவன் கேலிப் பொருளாக்கப்படுவான் என்பதை உணர்த்தவே இம்முரண் பயன்படுத்தப்பட்டுள்ளது. கருத்து மையக்கருத்து. பயனற்ற பேச்சுகள் ஒரு மனிதனை சமூகத்தில் மதிக்கத்தகாதவனாக மாற்றிவிடும். விளக்கம். ஒரு கூட்டத்திலோ அல்லது பொது இடத்திலோ பலர் அமர்ந்திருக்கும்போது எவ்வித அர்த்தமும் இல்லாத வெற்று அரட்டைகளையும் பிறருக்கு எவ்விதத்திலும் உதவாத கருத்துகளையும் ஒருவன் பேசிக்கொண்டே இருந்தால் அங்கிருப்பவர்கள் சலிப்படைந்து அவனை வெறுக்கத் தொடங்குவார்கள். அது மட்டுமன்றி அவன் இல்லாத இடத்திலும் அவன் ஒரு வெட்டிப் பேச்சாளன் என்று எல்லாரும் அவனை கேலி செய்யத் தொடங்குவர். தத்துவ பகுப்பாய்வு. பேச்சு என்பது மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட மாபெரும் வரம். அகத்தின் அழகையும் அறிவையும் வெளிப்படுத்தும் அந்த ஆயுதத்தை வீணாக பயன்படுத்தும்போது மனிதன் தன் சுய மதிப்பையும் தகுதியையும் தானே அழித்துக் கொள்கிறான் என்ற தத்துவத்தை உணர்த்துகிறது. திருக்குறள் 192 பயனில பல்லார்முன் சொல்லல் நயனில நட்டார்கண் செய்தலிர் ரீது. முன்னுரை. பொதுவெளியில் பயனில்லாத சொற்களை பேசுவது எவ்வளவு பெரிய குற்றம் என்பதை நாம் செய்யும் மற்ற தவறுகளோடு ஒப்பிட்டுக் காட்டுகிறார் வள்ளுவர். தமிழ் சுருக்கம். பலருக்கு முன்பாக பயனில்லாத சொற்களை பேசுவது தன் நண்பர்களுக்கு பயனில்லாத தீய செயல்களை செய்வதை விடவும் கொடியதாகும். இங்கிலீஷ் சம்மரி. Speaking useless words before an assembly of many is worse than doing unkind and harmful deeds to one's own friends. விரிவான பகுப்பாய்வு. சொற்பொருள். நயனில அறநெறி இல்லாத தீமையான செயல்கள் நட்டார்கண் நண்பர்களிடத்தில் தீது கொடியது. இலக்கண நயம். செய்தலிர் ரீது செய்தலின் தீது என்பதில் உள்ள என் உருபு ஒப்புமை பொருளில் வந்து நண்பனுக்குச் செய்யும் துரோகத்தை விட பொதுமேடையில் உளறுவது பெரிய குற்றம் என ஒப்பிட்டுக் காட்டுகிறது. கருத்து மையக்கருத்து. நண்பனுக்குச் செய்யும் துரோகத்தை விட பொது இடத்தில் பயனின்றி பேசுவது பெரும் பாவமாகும். விளக்கம். நமக்கு நலம் விரும்பும் நண்பர்களுக்கு தீமை செய்வது எவ்வளவு பெரிய துரோகமோ அதைவிட பெரிய குற்றம் பலர் கூடியிருக்கும் அவையில் பயனில்லாத வெற்று வார்த்தைகளை பேசுவதாகும். நண்பனுக்குச் செய்யும் தீமை தனிநபரை பாதிக்கும். ஆனால் அவையில் பேசும் வெட்டிப்பேச்சு ஒட்டுமொத்த சமூகத்தின் நேரத்தையும் ஒழுக்கத்தையும் பாழாக்கும். தத்துவ பகுப்பாய்வு. ஒரு மனிதன் தனிப்பட்ட முறையில் செய்யும் தவறை விட சமூகத்தின் முன் தன் சொல்லால் ஏற்படுத்தும் ஒழுக்கக்கேடு ஒட்டுமொத்த மனித சமூக அமைப்பையே சீர்குலைக்கும் என்ற சமூகவியல் அறம் இதில் பொதிந்துள்ளது. திருக்குறள் 193 நயனிலன் என்பது சொல்லும் பயனில பாரித்துரைக்கும் உரை. முன்னுரை. ஒரு மனிதன் தனக்கு நீதி நெறி ஒழுக்கம் ஏதுமில்லை என்பதை தன் வாயாலேயே எப்படி நிரூபிக்கிறான் என்பதை விளக்குகிறது. தமிழ் சுருக்கம். ஒருவன் பயனில்லாத சொற்களை பலவாக பரப்பி விரித்துப் பேசும் பேச்சே அவன் நீதி நெறி இல்லாதவன் என்பதை உலகிற்கு அறிவித்துவிடும். English summary. The lengthy and vain speech delivered by a person will itself proclaim to the world that he is devoid of virtue and goodness. விரிவான பகுப்பாய்வு. சொற்பொருள். நயனிலன் நீதி அறம் இல்லாதவன் பாரித்துரைக்கும் அகல விரித்துப் பேசும். இலக்கண நயம். சொல்லும் என்ற வினைமுற்று இங்கே காட்டிவிடும் அல்லது அறிவித்துவிடும் என்ற பொருளில் ஆளுமை பெற்றுள்ளது. மனிதனின் குணத்தை அவனுடைய சொல்லே காட்டிவிடும் என்ற கருத்தாக்கம் நயமிக்கது. கருத்து மையக்கருத்து. வீண் பேச்சு ஒருவருடைய அறிவீனத்தையும் ஒழுக்கமின்மையையும் வெளிச்சம் போட்டுக் காட்டும். விளக்கம்.
ஒரு மனிதன் நல்லவனா கெட்டவனா என்று ஆராய வேண்டிய அவசியமே இல்லை. அவன் சபையில் நின்று எவ்வித பயனுமற்ற வீண் கதைகளை நீட்டி முழக்கிப் பேசத் தொடங்கினாலே போதும், அவன் நெறிமுறையற்றவன், அறிவற்றவன் என்பதை அவரது பேச்சே காட்டிவிடும். தத்துவ பகுப்பாய்வு. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும், அகத்தின் அறிவு சொல்லில் தெரியும். மனிதனின் உள்மனக் கிழக்கையும் அவரது தார்மீகத் தகுதியும் அவன் பயன்படுத்தும் சொற்களின் வழியாகவே உலகிற்கு வெளிப்படுகிறது என்ற உளவியல் தத்துவம் இதில் உள்ளது. திருக்குறள் 194. நயன்சாரா நன்மையின் நீக்கும் பயன்சாரா. பண்பில் சொல் பல்லா ரகத்து. முன்னுரை. பயனற்ற சொற்களை பொது அவையில் பேசுவதால் ஒருவனுக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகளும் அறமும் எப்படி அவனை விட்டு விலகும் என்று எச்சரிக்கிறது. தமிழ் சுருக்கம். பலருக்கு முன்பாக பயன் தராத பண்பற்ற சொற்களை பேசுதல் ஒருவனை அறநெறியிலிருந்து நீக்கி அவனுக்கு வரவிருக்கும் நன்மைகளையும் தடுத்துவிடும். English summary. Speaking useless and ungentle words in the midst of many will remove a person from righteousness and strip him of all goodness. விரிவான பகுப்பாய்வு. சொற்பொருள். நயன்சாரா நீதி நெறியைச் சாராத பண்பில் சொல் பண்பற்ற வெற்றுச் சொல் பல்லாரகத்து பலர்கூடிய அவையின்கண்டு. இலக்கண நயம். நயன்சாரா நீதி சாராத, பயன்சாரா பயன் தராத என்ற எதுகை நயம் பாடலுக்கு அழகு சேர்ப்பதுடன் நீதியும் பயனும் ஒன்றோடொன்று தொடர்புடையவை என்பதை உணர்த்துகிறது. கருத்து மையக் கருத்து. வீண் பேச்சு மனிதனை அறநெறியில் இருந்து விலக்கி அவரது நன்மைகளைக் கெடுத்துவிடும். விளக்கம். பலர் கூடியிருக்கும் அவையில் ஒருவன் பயனில்லாத பண்பில்லாத சொற்களை பேசும்போது அது அவனுடைய தார்மீக பண்பை கெடுப்பது மட்டுமல்லாமல் அவனுக்கு சேர வேண்டிய நற்பெயர், மரியாதை போன்ற நன்மைகளையும் அவனிடமிருந்து நிரந்தரமாக பிரித்துவிடும். தத்துவ பகுப்பாய்வு. சொற்களுக்கு ஆற்றல் உண்டு. தீய சொற்களும் வீண் சொற்களும் நேர்மறை ஆற்றலை அழித்து மனிதனை வீழ்ச்சிப்பாதைக்கு இட்டுச் செல்லும் என்ற ஆன்மீக மற்றும் வாழ்வியல் தத்துவம் இதில் அடங்கியுள்ளது. திருக்குறள் 195. சீர்மை சிறப்புடு நீங்கும் பயனில நீர்மையுடையார் சொலின். முன்னுரை. நல்ல குணம் உடையவர்கள் தவறியும் கூட வீண் வார்த்தைகளை பேசக்கூடாது. அப்படி பேசினால் அவர்களுக்கு நேரும் இழப்பை குறித்து பேசுகிறது. தமிழ் சுருக்கம். நற்பண்பு உடையவர்கள் பயனில்லாத சொற்களை பேசுவார்களானால் அவர்களுடைய புகழும் பெருமையும் அவர்களை விட்டு உடனே நீங்கிவிடும். English summary. If even well-mannered and noble persons speak useless words, their glory and excellence will instantly depart from them. விரிவான பகுப்பாய்வு. சொற்பொருள். சீர்மை புகழ் மதிப்பு சிறப்பு மேன்மை. நீர்மையுடையார் நல்லியல்பு அல்லது நற்பண்பு உடையவர்கள். இலக்கண நயம். சீர்மை சிறப்போடு நீங்கும் என்பதில் உயர்வுச் சிறப்புமை தொக்கி நிற்கிறது. எவ்வளவு பெரிய நல்லவராக இருந்தாலும் ஒரே ஒரு வீண் பேச்சு அவரது மொத்தப் பெருமையையும் அழித்துவிடும் என்ற எச்சரிக்கை நயம் மிளர்கிறது. கருத்து மையக் கருத்து. சான்றோர்கள் வீண் பேசினால் அவர்களின் நன்மதிப்பு அழியும். விளக்கம். சமூகத்தில் நல்ல குணம் கொண்டவர்கள் என்று மதிக்கப்படுபவர்கள் கூட தப்பித்தவறி பயனில்லாத வெற்று வார்த்தைகளை பேசினால் அவர்கள் அதுவரை சேர்த்து வைத்த சீர்மையும் புகழும் சிறப்பும் மேன்மையும் அவர்களை விட்டுப் போய்விடும். இவ்வளவு பெரிய மனிதர் இப்படி பேசலாமா என்று உலகம் அவர்களை தூற்றும். தத்துவ பகுப்பாய்வு. உயர்ந்த இடத்தில் இருப்பவர்கள் தங்களின் ஒழுக்கத்திலும் பேச்சிலும் கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும். ஒரு சிறிய தவறு பெரிய பிம்பத்தை உடைத்துவிடும் என்ற வாழ்வியல் உண்மை இக்குறளில் தத்துவமாக விளங்குகிறது. திருக்குறள் 196. பயனில் சொல் பாராட்டு வானை மகனெனல் மக்கட்பதடி எனல். முன்னுரை. பயனற்ற சொற்களை பேசித் திரியும் ஒருவனை மனித வடிவில் உள்ள ஒரு பொருளற்ற பொருளாக வள்ளுவர் சாடும் மிக கடுமையான திருக்குறள் இது. தமிழ் சுருக்கம். பயனில்லாத சொற்களை பேசி மகிழ்பவனை மனிதன் என்று சொல்லக்கூடாது. மனிதர்களுள் பதர், உள்ளீடு இல்லாத நெல் என்று கூற வேண்டும். English summary. Call not him a man who repeats useless words, call him rather the chaff among humankind. விரிவான பகுப்பாய்வு. சொற்பொருள். பாராட்டுவானை விரும்பி பேசுபவனை பதடி பதர், அரிசி இல்லாத நெல் உமி. இலக்கண நயம். மகன் எனல் பதடி எனல் என நேரடியாக உவமிக்காமல் உருவகப்படுத்தியுள்ளார். நெல்லின் உள்ளே அரிசி இருந்தால்தான் மதிப்பு. அதுபோல மனிதனுக்குள் பயனுள்ள அறிவு இருக்க வேண்டும். கருத்து மையக் கருத்து. வீண்பேச்சு பேசுபவன் மனிதனே அல்லன், அவன் மனித சமுதாயத்தின் வெற்று பதர் ஆவான். விளக்கம்.
விவசாயத்தில் நெல் விளையும் போது உள்ளே அரிசி இல்லாமல் வெறும் உமி மட்டும் இருந்தால் அதனை பதர் என்று தூற்றி எறிந்து விடுவார்கள். அதைப்போல மனித வடிவம் கொண்டு பயனுள்ள எதையும் பேசாமல் வெட்டிப் பேச்சு பேசுபவனை மனிதனாக மதிக்க முடியாது. அவன் சமுதாயத்திற்கு பயன்படாத ஒரு வெற்றுப் பதரு. தத்துவ பகுப்பாய்வு தோற்றத்தால் மட்டுமே ஒருவன் மனிதன் ஆகிவிட முடியாது. அவனது பயன் தரும் தன்மையே அவனது மனிதத் தன்மையை தீர்மானிக்கிறது என்ற ஆழமான தத்துவத்தை வள்ளுவர் இங்கே விதைக்கிறார். திருக்குறள் 197 நயனில சொல்லினின் சொல்லுக சான்றோர் பயனில சொல்லாமை நன்று. முன்னுரை வார்த்தைகளின் கடுமையை விட வார்த்தைகளின் பயனின்மை எவ்வளவு மோசமானது என்பதை ஒப்பிட்டுக் காட்டும் உன்னதமான திருக்குறள். தமிழ் சுருக்கம் சான்றோர்கள் அறமில்லாத கடின சொற்களைச் சொன்னாலும் சொல்லலாம், ஆனால் எவ்வித பயனுமில்லாத வெற்றுச் சொற்களைச் சொல்லாமல் இருப்பதே நல்லது. English summary: Let the wise speak even unkind words if they must, but it is far better that they never utter useless words. விரிவான பகுப்பாய்வு சொற்பொருள் நயனில இன்பம் தராத கடினமான சொற்கள். சான்றோர் அறிவு ஒழுக்கங்களில் சிறந்தவர். இலக்கண நயம் சொல்லினின் சொல்லுக என்ற அனுமதி பொருளில் வந்த அடுக்கு தீய சொற்களை பேசுவதை ஆதரிக்கவில்லை. மாறாக வீண்பேச்சின் கொடூரத்தை உணர்த்தும் பொருட்டு அனுசரணையோடு கையாளப்பட்டுள்ளது. கருத்து மையக்கருத்து கடுஞ்சொல்லை விட வீணான சொல் மிகவும் ஆபத்தானது. விளக்கம் அறிஞர்கள் சில நேரங்களில் கோபத்திலோ அல்லது சூழ்நிலை காரணமாகவோ அறநெறிக்கு அப்பாற்பட்ட கடினமான சொற்களைக் கூட பேசிவிடலாம். அதனால் ஏதேனும் ஒரு விளைவு இருக்கும். ஆனால் எதற்கும் உதவாத எவ்வித அர்த்தமும் இல்லாத வெற்று வார்த்தைகளை பேசாமல் மௌனமாக இருப்பதே மிகச் சிறந்தது. தத்துவ பகுப்பாய்வு தீய சொல்லுக்கு கூட ஏதோ ஒரு நோக்கம் இருக்கலாம், ஆனால் பயனில்லாத சொல்லுக்கு எந்த நோக்கமும் இல்லை. நோக்கமில்லாத வெட்டிச் செயல் வாழ்வை சூன்யமாக்கும் என்ற தத்துவம் இதில் விளங்குகிறது. திருக்குறள் 198 அரும்பயன் ஆயும் அறிவினார் சொல்லார் பெரும்பயன் இல்லாத சொல். முன்னுரை உண்மையான அறிவுடையவர்கள் தங்களுடைய பேச்சை எவ்வாறு கையாளுவார்கள் என்பதை படம் பிடித்துக் காட்டுகிறது. தமிழ் சுருக்கம் அரிய நன்மைகளை ஆராயும் சிறந்த அறிவுடையவர்கள் பெரும் பயன் தராத எந்த ஒரு சொல்லையும் ஒருபோதும் பேச மாட்டார்கள். English summary: The wise who investigate rare benefits will never utter words that lack great utility. விரிவான பகுப்பாய்வு சொற்பொருள் அரும்பயன் அரிய நன்மைகள் அறநெறிகள் ஆயும் ஆராயும் அறிவினார் பேரறிஞர்கள். இலக்கண நயம் அரும்பயன் மற்றும் பெரும்பயன் ஆகிய சொற்கள் முரணாகவும் அதே சமயம் தராசின் இரு தட்டுகளைப் போலவும் அமைந்து செய்யுளுக்கு அளப்பரிய நயம் சேர்க்கின்றன. கருத்து மையக்கருத்து அறிவுடையவர்கள் பயன்தரும் சொற்களை மட்டுமே பேசுவர். விளக்கம் வாழ்க்கையின் அரிய தத்துவங்களையும் மனித குலத்திற்கு தேவையான நன்மைகளையும் ஆராய்ந்து தெளிந்த பேரறிஞர்கள் தங்களின் நாவினால் ஒருபோதும் உலகிற்கு பயன் தராத வெற்று வார்த்தைகளைச் சொல்ல மாட்டார்கள். அவர்கள் பேசும் ஒவ்வொரு சொல்லும் அர்த்தமுள்ளதாகவே இருக்கும். தத்துவ பகுப்பாய்வு காலமும் சொல்லும் மனித வாழ்வியல் மிக மதிப்புமிக்க சொத்துக்கள். அறிஞர்கள் காலத்தை வீணடிப்பதில்லை, சொற்களை விரயம் செய்வதில்லை என்ற மேலாண்மை தத்துவத்தை கற்பிக்கிறது. திருக்குறள் 199 பொருள்தீர்ந்த பொச்சாந்தின் சொல்லார் மருள்தீர்ந்த மாசறு காட்சியவர். முன்னுரை மயக்கமும் அறியாமையும் நீங்கிய ஞானிகள் மறந்தும் கூட வீண் வார்த்தைகளை பேச மாட்டார்கள் என்று அவர்தம் நிலையை விளக்குகிறது. தமிழ் சுருக்கம் அறியாமை நீங்கி குற்றமற்ற மெய்யறிவை கண்டவர்கள் மறந்தும் கூட பயன் இல்லாத சொற்களை பேச மாட்டார்கள். English summary: Those who are free from delusion and possess stainless vision will not utter useless words even by forgetfulness. விரிவான பகுப்பாய்வு சொற்பொருள் பொருள்தீர்ந்த பயன் அற்ற பொச்சாந்தும் மறந்தும் கூட மருள்தீர்ந்த மயக்கம் அறியாமை நீங்கிய மாசறு காட்சியவர் குற்றமற்ற மெய்யறிவுடையவர். இலக்கண நயம் மருள்தீர்ந்த மாசறு காட்சியவர் என்ற தொடர் தெளிந்த ஞான நிலையை குறிக்கிறது. பொச்சாந்தும் மறந்தும் என்ற சொல் அவர்களின் விழிப்புணர்வைக் காட்டுகிறது. கருத்து மையக்கருத்து மெய்யறிவு பெற்றவர்கள் தவறியும் கூட வீண் வார்த்தைகளை பேச மாட்டார்கள். விளக்கம் மனதில் உள்ள குழப்பங்களும் அறியாமை இருளும் நீங்கி பிரபஞ்சத்தின் உண்மைப் பொருளை உணர்ந்த ஞானிகள் தங்களின் சுய நினைவிழந்தோ அல்லது மறதியாக கூட பயனில்லாத ஒரு சொல்லை தம் வாயில் இருந்து வரவிட மாட்டார்கள். அவ்வளவு விழிப்புணர்வுடன் இருப்பார்கள். தத்துவ பகுப்பாய்வு விழிப்புணர்வு மைண்ட்ஃபுல்னஸ்
மற்றும் மெய்யறிவின் உச்சநிலை என்பது ஒரு மனிதனின் சொல்லில் வெளிப்படும். எண்ணமும் சொல்லும் தூய்மையாக இருக்கும்போது மனிதன் மாசற்ற நிலையை அடைகிறான் என்ற தத்துவம் இதில் உள்ளது. திருக்குறள் 200 சொல்லுக சொல்லிற் பயனுடைய சொல்லற்க சொல்லிற் பயனிலாச் சொல். முன்னுரை. இந்த அதிகாரத்தின் முத்தாய்ப்பாக மனிதன் தன் அன்றாட வாழ்வில் பேசும் பொதுவான நெறிமுறையை மிக எளிய, ஆழமான வார்த்தைகளில் வள்ளுவர் கட்டளையாக பிறப்பிக்கிறார். தமிழ் சுருக்கம். சொற்களில் பயன் தரக்கூடிய சொற்களை மட்டுமே பேச வேண்டும். பயன் தராத வெற்றுச் சொற்களை ஒருபோதும் பேசக்கூடாது. இங்கிலீஷ் சம்மரி. ஸ்பீக் only those words which yield utility. Never utter words that are devoid of any use. விரிவான பகுப்பாய்வு. சொற்பொருள். சொல்லுக பேசுக, சொல்லற்க பேசாதீர். இலக்கண நயம். சொல் என்ற வார்த்தை இக்குறளில் மீண்டும் மீண்டும் சொல்லுக, சொல்லிற், சொல்லற்க வந்து சொற்பொருட்பின் வருநிலையணியாக அமைந்து பேசுவதற்கும் சொல்லுக்கும் உள்ள முக்கியத்துவத்தை அழுத்தமாக உணர்த்துகிறது. கருத்து மையக் கருத்து. பயனுள்ளவற்றை மட்டுமே பேசுக, பயனற்றவற்றை அறவே தவிர்க்க. விளக்கம். நாம் பேச நினைத்தால் கேட்கும் மனிதர்களுக்கும் நமக்கும் ஏதேனும் ஒரு வகையில் நன்மையோ அல்லது பயனோ தரும் சொற்களை மட்டுமே பேச வேண்டும். மாறாக யாருக்கும் எந்த பயனும் தராத வெற்று வார்த்தைகளை ஒருபோதும் பேசாமல் தவிர்த்துவிட வேண்டும். தத்துவ பகுப்பாய்வு. சுருங்கச் சொல்லி விளங்க வைத்தல் மனித வாழ்க்கையின் ஒட்டுமொத்த தகவல் தொடர்பு தத்துவத்தையும் கம்யூனிகேஷன் தியோரி 2 வரிகளில் அடக்கியுள்ளார் வள்ளுவர். தேவையற்ற சொற்களை தவிர்ப்பதே உன்னத வாழ்வியல் ரகசியம் என்பதே இதன் தத்துவமாகும். திருக்குறள் உலக பொதுமறை வாழ்வியல் கலை. திருவள்ளுவர் அருளியது. வீடியோ படைப்பு தியாகராஜுலு காஞ்சி. அறத்துப்பால். அதிகாரம் 20 பயனுள்ள சொல்லாமை.